வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடல்ல என்ன நடக்குது தெரியுமா? உடல் எடை குறைய ஆரம்பிக்குது. தசைகள் பலவீனமாகும். நின்று நடப்பதே ரொம்ப சிரமமாயிருது. படிக்கட்டில ஏறும்போது மூச்சு திணறல் ஏற்படுது. பலரும் நினைக்கிறது வயது அதிகமாயிருச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சரியான உணவ சாப்பிட்டால் 60 வயதிலயும் தசைகள் மீண்டும் வலுவாக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டைய விட சக்தி தரக்கூடிய 4 அற்புதமான உணவு சேர்க்கையை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவுல. இந்த வீடியோவ நீங்க முழுமையா பாருங்க. உங்க உடல் சக்தி மீண்டும் வலுப்பெற ஆரம்பிக்கும். வயது அதிகரிக்க அதிகரிக்க தசைகள் ஏன் குறைகிறது அப்படிங்கிறத பார்த்தரலாம். வயது 60க்கு பிறகு உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் என்னன்னா, புரோட்டீன் உறிஞ்சுற அந்த திறன் உடல்ல கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிச்சிரும். ஹார்மோன் அளவும் குறைய ஆரம்பிச்சிரும். உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடலும் ஆக ஆரம்பிச்சிரும். உடற்பயிற்சி அங்க குறைய ஆரம்பிச்சிருச்சு. செல்கள் புதுப்பிக்கிற தன்மையும் மெதுவா குறைய ஆரம்பிச்சிரும். இதுக்கு தான் மருத்துவத்துல என்ன பேர்? மருத்துவத்துல சார்கோபீனியா அப்படின்னு சொல்ற ஒரு பெயர் இருக்குது. அது வயது காரணமாக ஏற்படக்கூடிய தசை இழப்புக்கு மருத்துவத்தோடைய பெயர் தான் இந்த சார்கோபீனியா. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத நம்ம மறுபடியும் இந்த உடல்ல ஏற்பட்ட அந்த தசை உருவாக்கும் திறனை மறுபடியும் நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கு தேவையானது சரியான நியூட்ரிஷன்ஸ் தான். நம்ம சரியான ஊட்டச்சத்துக்களை நம்ம உடலுக்கு கொடுக்க இந்த தசை இழப்புல இருந்து மீண்டும் நம்மளுடைய உடலை சக்தி மிக்கதா மாற்ற முடியும். இதுக்கு தேவையானது அனஃபோலிக் ஃபுட்டு தான். அது என்னங்க அனஃபோலிக் ஃபுட் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாங்க உடல்ல மறுபடியும் புதுசா தசைகள மீண்டும் உருவாக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மீண்டும் நம்மளுக்கு வேகமாவே உடைந்த அந்த தசைகள் எல்லாமே சரி செய்யப்படும். புதிய மசில்ஸ் எல்லாமே செல்கள் உருவாக்கப்படும். உடலுக்கு மீண்டும் மறுபடியும் சக்திகள அதிகப்படுத்துறதுக்கு இந்த உணவுகள்ல தான் அனஃபோலிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். அந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்க்கக்கூடிய பழம் என்னன்னா, அதாங்க பலாப்பழம். அதுக்கப்புறம் வாழைப்பழம், எலுமிச்சை சாறு. இது 3மே சேர்ந்து ஒரு காம்பினேஷனா எடுக்க போறோம். இது 3மே ஒரு இயற்கையான அனஃபோலிக் ஃபுட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பலாப்பழம். பலாப்பழத்துல என்ன இருக்குது? விட்டமின் B6 நிறைய இருக்குது. இது தசைகள மீட்டெடுக்கிறதுல வேகமா, ஃபாஸ்ட்டா வேலை செய்யக்கூடிய ஒரு உணவா இருக்குது. அதே மாதிரி நரம்பு சிக்னல மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. சக்திய உடனே உங்க உடலுக்கு கிடைக்குமாறு செய்யக்கூடியது இந்த பலாப்பழம். முக்கியமா 60 வயசுக்கு மேல உங்களுடைய மசில்ஸ ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஒரு பழம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. நம்ம ஊர்கள்லாம் சீசன்ல பலாப்பழம் ரொம்பவே அவைலபிளா இருக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம அவ்வளவு தூரத்துக்கு யாருமே வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனா சீப்பா கிடைக்கும். வாங்கி சாப்பிட மாட்டோம். இன்னுமே இது நல்ல ஒரு உணவு. உங்களுடைய மசில்ஸ நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த உணவ நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து வாழைப்பழத்த பார்க்கலாம். வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்குது. இதனால மசில்ஸ் கிராம்ப் குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடல் பேலன்ஸ மேம்படுத்துறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. நெறைய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இரவுல கால் வலி வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பொட்டாசியம் குறைவா இருக்கிறதுனால தான். உங்க உடல்ல பொட்டாசியம் கம்மியா இருக்கும் பொழுது கண்டிப்பா கால் வலி வரும். அத சரி பண்றதுக்கு நீங்க வாழைப்பழத்த எடுத்துக்கிறணும். நெறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, நாங்க வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, சுகர் அதிகமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழைப்பழத்த தவிர்க்கிறாங்க. நீங்க அப்படி வாழைப்பழத்த முழுமையா தவிர்க்க வேண்டாம். ஒரு நாளைக்கு அரை வாழைப்பழமாவது எடுத்துக்கிறணும். ஏன்னா பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்துல அதிகமா இருக்கு. நீங்க அது வாழைப்பழத்த சாப்பிட்டா தான் உங்க உடலுக்கு பொட்டாசியம் கிடைக்கும். நீங்க ஒரு நாளைக்கு அரை வாழைப்பழம் சாப்பிட்றதுனால சுகர் அதிகமா ஏறிறாது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களுடைய மருத்துவரிடம் நீங்க போய் ஆலோசனை பெற்றுட்டு நீங்க வாழைப்பழத்த எடுக்கிறது ரொம்ப நல்லது. 3வதா பார்க்கக்கூடியது எலுமிச்சை சாறு தான். எலுமிச்சையில விட்டமின் சி அதிகமா இருக்குது. இது கொலாஜன் உற்பத்தியை உருவாக்குறதுக்கு பயன்படுது. தசைகள இணைக்கிறதுல, வலுப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி மத்த ஊட்டச்சத்துக்கள உறிஞ்சும் திறன் விட்டமின் சிக்கு தான் இருக்குது. விட்டமின் சியை நம்ம எடுக்கும் பொழுது மத்த ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டோம்னா அதனுடைய சத்துக்கள் நம்ம உடலுக்கு முழுமையா கிடைக்கும். இதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்க 5 பலாப்பழ துண்டை எடுத்துக்கிறங்க, 1 வாழைப்பழம் எடுத்துக்கிறங்க, அரை எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறங்க. காலை உணவுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்க டைரக்டா சாப்பிட்றலாம்.
அடுத்த உணவுகள பாத்தரலாம். அடுத்த உணவு வந்து கொய்யா தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு முக்கியமான உணவா கருதப்படுது. இது மசில்ஸ வந்து ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவா இருக்குது. கொய்யால வந்து விட்டமின் சி அதிகமா இருக்குது. இது வந்து இம்யூனிட்டி பிளஸ் மசில்ஸ ரெக்கவரி பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இன்ஃப்ளமேஷன வந்து குறைக்கிறதுக்கும், அதாவது உடல்ல ஏற்பட்ட வலி, வீக்கம் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் வந்து பயன்படுது. அது கூடவே அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, யோகாட் தான். அதாவது க்ரீக் தயிர். இதுதான் யோகாட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஹை புரோட்டீன்ஸ் இருக்குது, ப்ரோபயாட்டிக் இருக்குது, கால்சியம் இருக்குது. தசைகள் வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு அப்படின்னா அது புரோட்டீன்ஸ் தான். ஸோ இதுல ஹை லெவல்ல வந்து புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு செரிமானத்திற்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்படும். அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் எளிதில வந்து செரிமானம் ஆகாது. ஆனா அந்த தயிர எடுத்துக்கொள்ளும் பொழுது தயிர்ல வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது. இந்த நல்ல பாக்டீரியா வந்து அவங்களுடைய குடல வந்து ஆரோக்கியமா வச்சு அவங்களுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள வேகமாவே செரிக்க செய்யும். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தயிர். ஸோ இத எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இதுக்கு நம்ம ஒரு கொய்யா பழத்த நீங்க எடுத்துட்டு அத நல்லா சின்ன சின்னதா நறுக்கிட்டு, அது கூட 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், அதாவது யோகார்ட் வந்து சேர்த்துட்டு நீங்க மாலை நேரத்தில சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது. அடுத்து பார்க்கக்கூடிய ஃபுட் காம்பினேஷன் என்னன்னா, செல்கள புதுசா வேகமாக உருவாக்கக்கூடிய உணவுகள தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு வந்து உலர்ந்த மல்பெர்ரி, பாதாம், டார்க் சாக்லேட் இது 3மே சேர்ந்த ஒரு காம்பினேஷன் எடுக்கும் பொழுது, வேகமாவே புதிய செல்கள் வந்து உருவாக்கச் செய்யும். ஸோ உலர்ந்த மல்பெர்ரில என்ன இருக்குன்னா, விட்டமின் பி3 இருக்குது. ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் எல்லாத்தையும் வலுவாக்குற தன்மை உலர்ந்த மல்பெர்ரிக்கு இருக்குது. புதிய செல்கள உருவாக்குறதுக்கும் இது உதவி பண்ணுது. மூச்சு தசைகள பலம் பெறதுக்கும் இந்த உணவு வந்து பயன்படுது. அடுத்து பாதாம். பாதாம்ல வந்து ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வந்து இருக்குது. விட்டமின் இ இருக்குது. இது வந்து நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ வந்து புரொடெக்ட் பண்றதுக்கு இந்த பாதாம் வந்து பயன்படுது. அடுத்து டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட்ல என்ன இருக்குதுன்னா, மெக்னீசியம் வந்து அதிக அளவுல நிறைஞ்சு இருக்குது. இது உங்களுடைய மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்சேஷன் பண்றதுக்கு பயன்படுது. உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன மேம்படுத்துறதுக்கு, அதாவது உங்களுடைய தலை முதல் பாதம் வரைக்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டத்த அதிகரிக்கிறதுக்கு டார்க் சாக்லேட் வந்து பயன்படுது. ஸோ எப்படி இத பயன்படுத்தணும், எப்படி சாப்பிடுறது அப்படின்னா, 5 பாதாம எடுத்துக்கிறங்க, 1 டீஸ்பூன் மல்பெர்ரி வந்து எடுத்துக்கிறங்க, ஒரு சிறிய துண்டு டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கிறங்க. இத மாலை நேரத்தில ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தால் போதும். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா, அதுதாங்க அவகேடோ பழம். இது தமிழ்ல வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுடைய மசில்ஸ பில்ட் பண்றதுக்கு, மசில்ஸ புதுசா உருவாக்குறதுக்கு, நல்லா பலப்படுத்துறதுக்கு இந்த அவகேடோ பழம் வந்து பயன்படுது. இதுல வந்து விட்டமின் கே இருக்கு, ஹெல்த்தியான ஃபேட்ஸ் இருக்குது. இது வந்து ஹார்மோன்கள வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பழம். இது மசில்ஸ குரோத் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பழமா இருக்குது. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்புக்கள் என்ன பண்ணுதுன்னா, இதயத்த பாதுகாக்கிறதுக்கு, இதயத்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் முக்கியமா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இந்த அவகேடோ பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபுட்டா கருதப்படுது. அடுத்து ஒரு முக்கியமான உணவு அப்படின்னா வெண்ணெய் தாங்க. இத இங்கிலீஷ்ல பட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து எனர்ஜி சோர்ஸுக்காக வந்து பயன்படுத்துறோம். ஆனா இது வந்து ரொம்ப அளவா தான் எடுத்துக்கிறணும். இது வந்து ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ வந்து அப்சார்ப் பண்ற தன்மை இதுல இருக்குது. இது எப்படி சாப்பிடணும்னா, அரை அவகாடோ பழத்த எடுத்துட்டு சிறிதளவு வெண்ணெய் அதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காலையிலோ இல்லைன்னா மாலையிலோ எடுத்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இந்த உணவுகள சாப்பிடும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உணவுகள் எல்லாமே வந்து நல்ல உணவுகள் தான். ஆனா சர்க்கரை நோயாளிகள், சர்க்கரை அளவு அதிகமா இருந்தால், அவங்க வந்து இந்த உணவுகள அளவு கம்மி பண்ணி சாப்பிடுறது நல்லது. அதோடயும் உங்களுடைய டாக்டர்ட்ட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உங்களுடைய மருத்துவர்ட்ட போயிட்டு நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு இந்த உணவுகள சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதிகமா சாப்பிட வேண்டாம், அளவா சாப்பிடுங்க. ஆனா தொடர்ந்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது கூடவே உங்களுடைய தசைகள பலமாக்குறதுக்கு சில விஷயங்கள நீங்க பழக்கமாக்கிக் கொள்ளுங்க. தினமும் 20 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். சூரிய ஒளியில போய் நில்லுங்க. அதாவது விட்டமின் டி சோர்ஸ் வந்து சூரிய ஒளியில இருக்கு. ஸோ சூரிய ஒளியில படுற மாதிரி ஒரு
10 நிமிடம் வந்து நில்லுங்க. தினமும் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் சேர்த்துக்கிறங்க. புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதை ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிடலாம். அதாவது முட்டை, தயிர், வாழைப்பழம், பாதாம், நாட்டு விதைகள் இருக்குல்ல, சியா சீட்ஸு, ஆளி விதை, இந்த விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகள், பூசணி விதைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அவகேடோ, பலாப்பழம், பருப்பு வகைகள், பால், பன்னீர், இது எல்லாத்துலேயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறங்க. நண்பர்களே, வயதுங்கிறது ஒரு எண் மட்டும்தான். ஆனால் சரியான உணவு, சிறிய பழக்கவழக்க மாற்றம் இருந்தால் 60 வயசுலேயும் உங்களுடைய தசைகளை நீங்கள் வலுவாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.